ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசிம். இன்றைக்கி பசிம் ருசிமில் அருமையான வெங்காய வடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வெங்காய சமோசா கேட்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா எல்லா டைம்லையும் அது செய்ய முடியாது, ப்ராசஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஈஸியான இந்த வெங்காய வடையை எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம், பட் கொஞ்சம் பக்குவமாக செய்யணும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 ஸ்பூன் பிளைன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி துருவல் கொஞ்சமாக, நறுக்கின பச்சை மிளகாய் 1, நறுக்கின கொத்தமல்லி, நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாமே சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கூட 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து திரும்பவும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். ஆனியனோட ஈரப்பதம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பச்சரிசி மாவு தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்டேஜில் சேர்ந்த மாதிரி வரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அதாவது மாவும் அதிகமாக இருக்கக்கூடாது, ஆனியனும் அதிகமாக இருக்கக்கூடாது, நல்லா சேர்ந்த மாதிரி வரணும். வெங்காயத்தோட ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பசைஞ்சு எடுத்துக்கணும். பேனில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம வச்சுருக்க வடை மாவை இந்த மாதிரி அழகாக வடை தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வடை ரொம்ப திக்காக குண்டாக இல்லாமல் நல்ல தின்னாக ஓரங்களில் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஒரே ஈவனாக அழகாக இதே மாதிரி தட்டி எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வடை. வெறும் பச்சரிசி மாவு மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். வெறும் பச்சரிசி மாவில் இந்த மாதிரி ஒரு அருமையான வடையா அப்படின்ற மாதிரி இது ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். மாவு சேர்க்கும்போது வெங்காயத்தோட ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துக்கணும்னு சொன்னேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி மாவு பிசையும் பொழுதும் தண்ணி கொஞ்சமாக தெளித்து டைட்டாக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பசைஞ்சுக்கணும். அப்போ தான் வடை உள்ளார நல்லா வேகும், எண்ணெய் குடிக்காது. மெயினாக எண்ணெய் குடிக்காமல் செய்கிறது தான் இந்த வடையில் ஒரு சவாலாக இருக்கும். பொறுமையாக நல்லா நின்று வேகும். ஸ்டவ்வை சிம் பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் கூடுதலாக்கணும் ஹீட்டை, அப்புறம் சிம் பண்ணணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ப்ராசஸ் பண்ணி நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக பதமாக காந்தாமல் அதே சமயத்தில் ஆயிலும் சேராமல் நல்லா அருமையாக ஃப்ரை ஆகிருக்கும். சூப்பரான ஆனியன் வடை ரெடி. இது மாதிரி ஆனியன் வடை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.